காமராஜர் ஆட்சி செய்யும்போது அப்படி தோணுச்சு. அதெல்லாம் எல்லா இடத்துலையும். ஏன்னா காமராஜர் ஆட்சி செய்யும்போது கல்விக்கு நம்ம பெருமையாக ஐயா செஞ்சதுனால 1956 மொழி ஒலி மாநிலங்கள் பிரிக்கப்படுவது ஐயா தான் முதலமைச்சர். ஆமாம். அதில் நம்ம என்னென்ன இழந்தோம்? கேரளாவில் பாலக்காடு வட்டத்தை இழந்தோம், செங்கோட்டை வட்டத்தை இழந்தோம், நெடுமங்காடை இழந்தோம், பீர்மேடு தேவிகுளத்தை இழந்தோம். அதே மாதிரி கர்நாடகாவில் கொல்லேகால் வட்டத்தை இழந்தோம், பெங்களூரினுடைய தண்டு பகுதி இழந்தோம், கோலார் தங்கவயலை இழந்தோம். அதனால் என்னாச்சு? நம்ம காவிரியினுடைய உரிமை போயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா திருப்பதி நம்புது, சித்தூர் வட்டத்தை இழந்தோம், திருக்களத்தி இழந்தோம். அதெல்லாம் என்னாச்சு? பாலாற்று உரிமைகள்லாம் போயிடுச்சு. இதெல்லாம் ஐயா இருக்கும்போது தான் நடந்தது. தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்து இறந்தவர் ஐயாவுடைய ஆட்சி காலத்தில் தான் இருந்தார் ஐயா சங்கரலிங்கனார்கள். அதனால் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர் அவர் காமராஜராக இருந்தாலும் சரி, எங்கள் தலைவர் பிரபாகரனையும் விமர்சிக்கிற போது விமர்சிக்கலாம், அவதூறு பேசக்கூடாது. அதில் ஐயா வந்து கல்வியில் பெரிய அளவிற்கு அது மாதிரி நீர்த்தேக்கங்கள்லாம் கட்டி விவசாயம். அதனால் அவருடைய நல்லதுகளை நம்ம எடுத்துக்கிறோம் ஒழிய அது தவறுகளை பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களெல்லாம் இருந்து போன பார்த்து அவர் நினைச்சது வந்து உள்ளபூர்வமாக